தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இறையிறக்கத்தின் ஜெபமாலை. குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, உம்முடைய தூய் ஆரோக்கியமான திரு ரத்தம் எங்களுடைய நலிவுற்ற உறுப்புகள் பாய்வதாக. உம்முடைய தூய் ஆரோக்கியமான திருவுடல் என்னுடைய பலவீனமான ஆரோக்கியமற்ற உடலை உருமாற்றுவதாக. உண்மையாகவே இது உமது பரிசுத்த சித்தமான ஒரு ஆரோக்கியமான பலனுள்ள வாழ்வு என்னும் பெருக்கெடுத்து உடட்டும். ஆமேன். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பு இதயத்துக்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமேன். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமேன். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதிற்கும் உடைய பெற்றகமே, எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமேன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 16 இறைவார்த்தைகள் 20-23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதாக வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்ற மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ள மகிழ்ச்சியடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான இறை இரக்கத்தின் பக்தர்களே, இந்த வெள்ளிக்கிழமையிலே, மே மாதத்துடைய இந்த கடைசி இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவரிடத்திலே பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் அன்பும் அருளும் மிக்கவர், ஆண்டவர் அன்பும் இரக்கமும் கொண்டவர் என்பதை நாம் வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். அது குறிப்பாக இந்த மே மாதத்திலே, அது இந்த வெள்ளிக்கிழமையிலே இறை இரக்கத்தின் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே இந்த நாளிலே ஆசீர்வதிக்கின்றார். ஒவ்வொருவர் மீதும் இறை அன்பை நிறைவாக பொழிகின்றார். ஆக இன்றைய நாளிலே தாயாம் திருவையானது புனித ஜோன் ஆஃப் ஆர்க் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவள் 19 ஆண்டுகள் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றாள். ஏறக்குறைய 15ஆம் நூற்றாண்டிலே இங்கிலாந்து அந்த தேசத்தோடு பிரான்ஸ் நாட்டுக்கும் இடையே பல்வேறு விதமான சண்டை சச்சரவுகள். அப்பொழுது இந்த பிரான்ஸ் தேசமானது ஒரு அடிமையாக இருந்தது. அது இங்கிலாந்துடைய அந்த நாட்டினுடைய கீழே பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள், பிரச்சனைகள். தன்னுடைய இந்த பிரான்ஸ் தேசத்திற்காக ஜோன் ஆஃப் ஆர்க் தன் வாழ்நாளிலே போராடுகின்றாள். தன் வாழ்நாளிலே 5000 வீரர்களை கொண்டு போராடுகின்றாள், வெற்றி அடைகின்றாள். காரணம், ஆண்டவரிலே அவள் நம்பிக்கை கொள்ளுகின்றாள். பல துன்பங்களை அவள் சுமந்து கொண்டாள். கடைசியில் அவரை கொலை செய்து விடுகின்றார்கள், உயிரோடு இருத்து கொலை செய்கின்றார்கள். அந்த அளவுக்கு வேத சாட்சியுடைய இரத்தம் திருச்சபை நெத்தி என்று தெத்துலியன் சொல்வது போல பல துன்பங்களை தன் வாழ்நாளிலே அடைந்து இயேசுவை மகிழ்வுபடுத்தியிருக்கின்றாள் புனித ஜோன் ஆஃப் ஆர்க். சிறு வயதிலேயே, தன் வாழ்நாளிலே, அந்த இளைய வயதிலேயே மிக துடிப்புள்ளவளாக, வீரமுள்ளவளாக, ஆண்டவருடைய அந்த அன்புக்கு ஒரு பாத்திரமாக வாழ்ந்திருக்கின்றாள் புனித ஜோன் ஆஃப் ஆர்க். ஆக வரலாற்றிலே மிகவும் பெயர் கொண்ட இந்த புனிதையினுடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவரின் நற்செய்தியில் நமக்கு சொல்வது போல, இதோ உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லுகின்றார். ஆக இயேசுடைய இந்த பணி வாழ்வு என்பது ஒரு சாதாரண ஒரு வாழ்வு அல்ல. மாறாக இயேசுவை பின்பற்றி நடப்பது என்பது பல துன்பங்களை நாம் சுமந்து கொண்டு நடப்பதாக. அதாண்டு சொல்ல, என்னை பின்பற்ற வரும் எவரும் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும் என்று சொல்லுகின்றார். ஆக ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் சிலுவை உண்டு. ஒவ்வொரு மனிதரும் இயேசுவை பின்பற்றுகின்ற நற்பதிப்புகளோடு வாழ்கின்ற ஒவ்வொருவருக்குமே வாழ்விலே துயரம் உண்டு, பாடுகள் உண்டு என்பதை ஆண்டவரை சொல்லுகிறார். நிறைய பேருடைய கேள்வி, ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த நோய்? நிறைய பேர் உள்ளதிலே பல்வேறு கேள்விக்களைகள். இன்றைக்கு ஏன் இந்த கஷ்டம்? ஆனால் ஆண்டவர் இந்த துன்பத்தின் வழியாக நமக்கு மாட்சிமை தருகின்றார், துன்பத்தின் வழியாக நமக்கு மீட்பை கொடுக்கின்றார். அதான் இன்றைக்கு ஒவ்வாறு ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த பேறுகால வேதனையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு குறிப்பிடுகின்றார். அது குழந்தையை பெற்றெடுத்தவரும் அந்த தாய் மகிழ்ச்சி விடுகின்றார். அதுபோலதான் கிறிஸ்தவ வாழ்வும் ஒரு வேரோட்டமான வாழ்வு. அந்த துன்பங்களை கடந்து நம் வாழ்விலே நாம் நிறைவை பெறுகிறோம் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்றார். ஆக அத்தகைய துன்பங்களை இன்றைக்கு எந்த மனதோடு இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்கிறோம், விருப்பத்தோடு செய்கிறோம். நிறைய புனிதர்களை பார்க்கிறோம், பல நோய்களை, பல கஷ்டங்களை, இன்னல்களை அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் விருப்பத்தோடு அனுபவித்தார்கள், தங்களுடைய வாழ்நாளிலே மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே துன்பம் என்றாலே வேண்டாம், துயரம் என்றாலே வேண்டாம் என்று அதை ஒதுங்கி தள்ளிவிட்டு இன்றைக்கு இன்பமே வாழ்க்கை என்பதை இன்றைக்கு சார்வாக்க அந்த தத்துவையில் சொல்வது போல எப்பொழுதுமே மகிழ்ச்சி, எப்பொழுதுமே இன்பமே என்று நோக்கி உலகமானது இன்றைக்கு சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்வது, இன்பம் மட்டுமல்ல வாழ்வு, துன்பம், இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு கலவைதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு. ஆகவே அந்த துன்பத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கிற பொழுது இயேசுவிலே அந்த புனிதத்திலே நாம் அடைகின்றோம். இயேசு நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய சில போல, என்னை வலுவூற்றுகளை துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் என்று சொன்னது போல இயேசு நம்மை துன்பத்தின் வழியிலே நம்மை புடமிடுகிறார், துன்பத்தின் மத்தியிலே நமக்கு வாழ்வை தருகிறார். இறையிறக்கத்தின் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகின்றார். இறையிறக்கத்தின் ஆண்டவர் நம் குடும்பத்தை இந்த நாளிலே ஆசீர்வதிக்கின்ற அந்த நம்பிக்கையிலே இந்த நாளை ஒப்புக் கொடுத்து இந்த மே மாதத்திலே ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நதியோடு நினைத்து பார்த்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே,
அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். திரு அவையிலே இன்றைக்கு புனித ஜோனப்பார்க்கை நினைவுகூர்ந்து கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய இளைய பிள்ளைகள், இன்றைய வாலிப பிள்ளைகள் பல்வேறு இன்றைக்கு போதை பொருட்களால் இன்றைக்கு பல்வேறு தடுமாற்றம் அடைந்து வாழ்க்கையினுடைய அந்த எதிர்நோக்கி பெறாமல் இன்றைக்கு பல்வேறு தீய சக்தியுடைய பிடியிலே கட்டுண்டு இருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுடைய கரைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எஸ்அப்பா, இந்த ஜோனாபை போன்று உள்ளத்திலே உறுதியுள்ளவர்களாக, வீரமுள்ளவர்களாக, என்னாலும் இறை நம்பிக்கையோடு பயணிக்க இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே மீட்பர் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழ உங்களுடைய கிருபையை பொழிவீராக. இந்த யூடியூபிலே ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உடைய பாதத்தில் ஒப்புக்கொடு. அந்த வெள்ளிக்கிழமை இந்த மே மாதத்திலே இறை இறக்க ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேற்றும்படியாக பல்வேறு ஏமாற்றங்கள், விரக்திகள், பிரச்சனைகள், பல்வேறு பாடுகள் இருக்கிற குடும்பங்களை ஒவ்வொன்றையும் ஆண்டவர் தேற்றும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, இதோ நீரே வல்லவராக, நீரே சர்வ ஆண்டவராக இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையுமே இந்த நாளிலே ஆசிர்வதிக்கும்படியாக, குடும்ப சமாதானம் என்னும் குடும்ப பிரச்சனைகள் நீங்கி ஒவ்வொரு குடும்பத்திலுமே இறையாசிர் பெருகும்படியாக, இந்த யூடியூப்ல வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே உங்களுடைய இறை அன்பை பொழியும்படியாக உடைய கரத்தில் வேண்டுகிறோம். இந்த தேர்வு எழுதி முடித்து தங்களுடைய மதிப்போடு பெற்றிருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய எதிர்கால வாழ்வில் கல்லூரியில் நல்ல இடம் கிடைப்பதற்கும், இன்னும் குடும்ப காரியங்கள், குடும்ப திட்டங்கள், திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியம் இன்னும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றையுமே இந்த மாதத்திலே நிறைவேற்றி கொடுக்க முடியாத இடத்துல வேண்டுகிறோம். இயேசுவே, உடைய பரிசுத்த வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. எங்கு பார்த்தாலும் கொரோனா, எங்க தேசத்திலும் பல்வேறு பாதிப்புகள். ஆண்டவரே இயேசப்பா, இதோ கொரோனாவிலிருந்து எல்லா மக்களையும் விடுவிக்கும்படியாக, இந்த தொற்று நோயிலிருந்து அனைவரையுமே நீர் பாதுகாக்கும்படியாக இடத்துல வேண்டுகிறோம். இயேசுவே, நீரே சர்வ ஆண்டவராக, நீரே குணமளிக்கும் ஆண்டவராக இருந்து பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு விடுதலையும், இன்னும் இந்த மழை எங்கு பார்த்தாலும் இந்த மழையினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அநேக பேர், மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மீட்டெடுக்கும்படியாக, இன்னும் துன்பற்று கொண்டு இருக்கிற, அவதிப்பட்டு கொண்டு இருக்கிற, நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை மருத்துவமனையில சிகிச்சையிலே பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசப்பா, நீரே ஒவ்வொருவரையும் சகல வல்லவராக இருந்து நீரே சுகமளிக்கும்படி, கற்றுண்டு இருக்கிற பிள்ளைகள், சாபத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் நீரே குணமளிக்கும்படி, விடுதலை கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.